2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இன்று சென்னையில் இறுதிக்கட்ட மக்கள் சந்திப்பை நடத்தியது. இதில் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் அருண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு அமைப்புகளிடமிருந்து கோரிக்கைகளை பெற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வரும் திராவிட கட்சிகள் இன்னும் பல கிராமங்களில் அடிப்படை தேவைகளான சாலை மற்றும் குடிநீர் வசதிகளை கூட செய்து தரவில்லை. எங்களின் தேர்தல் அறிக்கை விளிம்பு நிலை மக்கள் மற்றும் பெண்களின் வளர்ச்சியை முதன்மையாக கொண்டு அமையும் என தெரிவித்தனர். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு இல்லை என கூறியதை சுட்டிக்காட்டிய அவர்கள், திமுகவின் சமூக நீதி என்பது வெறும் போலித்தனம். கூட்டணி கட்சிகளை வெறும் ஓட்டுக்காக பயன்படுத்திவிட்டு அதிகாரத்தை பகிர மறுப்பது அநீதியானது என கடுமையாக சாடினர். திமுக ஒரு பாசிச கட்சி என்றும் தாவேகாவின் வளர்ச்சியை பார்த்து பயந்து எங்களை மிரட்ட பார்க்கிறார்கள். ஆனால் எங்களை யாராலும் அச்சுறுத்த முடியாது என்றும் தாவேகா புஸ்ஸி ஆனந்த் மற்றும் அருண்ராஜ் ஆவேசமாக தெரிவித்தனர். திமுக எப்படி பூத் கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்கிறது வரலாறு. அதே மாதிரி இப்பவும் பண்ணலாம், எங்களை மிரட்டி பார்க்கலாம்னு முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா நடக்காது. மிரட்ட முயற்சி பண்றதுக்கு நாங்க ஒன்றும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்ல. தளபதிகள் நாங்க, எங்களை மிரட்டவும் முடியாது. அடிச்சாலும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க.